1 கிலோ நல்லா பழுத்து புளிப்பாக இருக்கிற மாதிரி தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல வெயில் இருந்துச்சுன்னா 5 நாளில் காஞ்சிடும். நல்லா காஞ்சதும் மிக்சியில் தனியாக அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்காமல் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். பருப்பை வறுக்கும் போதே வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. 19 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வெயிட் கணக்கில் பார்த்தா 10 கிராம் வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம். 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பருப்பு நல்லா வறுத்ததும் உப்பு சேர்க்கணும். உப்பில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நல்லா சூடாகணும். பருப்பு சூடாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 6 பூண்டு சேர்க்குறேன். வெயிட் கணக்கில் பார்த்தா 15 கிராம் இருக்கும். தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல ஈரம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். கடைசியாக எண்ணெயை வடிகட்டி சூடாறினதும் அரைச்சிக்கணும். பருப்பை நல்லா அரைச்சதும் கடைசியாக அரைச்ச தக்காளியையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தக்காளி சாதம் ப்ரீமிக்ஸ் பொடி 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தாளித்து தக்காளி சாத பொடியை சேர்த்து நல்ல சூடானதும் வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தா தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். தக்காளியை நல்லா காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. பொடி செய்கிறது ரொம்பவே ஈஸி. தக்காளி சீசன் இருக்கிறப்ப தக்காளி சாதம் ப்ரீமிக்ஸ் பொடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.